இவர் தான் இப்போ எதுவுமே எழுத மாட்டேங்கிறான்னு சொல்லி ஏற்கனவே எழுதி வச்செல்லாம் படித்தேன் சார். எதுவுமே கதை மாதிரி இல்லை சார், எல்லாமே நிஜத்தில் நடந்த கேஸு. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காஃபி பவுடர் பியூட்டி ஹேக்ஸ். நம்மள பல பேரோட லைஃப்பில் காஃபி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பார்ட்டாக இருக்குது. மார்னிங் ஒரு கப் காஃபியோட தான் நம்மள பல பேர் டே ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போல்லாம் நம்ம பாடி அண்ட் மைண்ட் டயர்ட் ஆகுதோ அப்போ எல்லாம் காஃபி தான் நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டே தரும். அதே போல் எப்போ எல்லாம் நம்ம ஸ்கின் டயர்டாக டல்லாக ஆகுதோ அதுக்கு கூட ரெஃப்ரெஷ்மெண்ட் தரதுக்கு நம்ம காஃபியை யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ அதை பற்றி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஹேக் எதுக்குன்னா டார்க் சர்க்கிள்ஸ்க்காக. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயிலில் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் அண்டர் ஆயிலில் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஓவர் நைட் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மார்னிங் நீங்கள் எழுந்து பார்க்குற பொழுது ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்களே ஃபீல் பண்ண முடியும். நம்ம செகண்டாக பார்க்க போகிற ஹேக் என்னன்னா ஃபேஸ் ஸ்க்ரப். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னா 1 ஸ்பூன் காஃபி பவுடர், 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில், 1/2 ஸ்பூன் சினமன் பவுடர் அண்ட் 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வாஷ் பண்ணும் பொழுது உங்களுக்கே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்புக்கும் நம்ம வீட்டிலே ரெடி பண்ண இந்த ஸ்க்ரப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது. நம்ம தேர்டாக பார்க்க போகிற ஹேக் என்னன்னா பிங்க் லிப்ஸ்க்காக. உங்களோட லிப்ஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது அல்லது உங்களோட லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா இந்த ஹேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் காஃபி பவுடரில் 1 ஸ்பூன் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி உங்கள் லிப்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுடுங்க. அப்புறம் ஒரு வெட் கிளாத்தை வச்சு அதை நீங்கள் வைப் பண்ணி எடுத்துடுங்க. உங்களுக்கே நேச்சுரலாக ஒரு பிங்க் கலராக உங்கள் லிப்ஸ் மாறினதை ஃபீல் பண்ண முடியும். நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஹேக் என்னன்னா பாடி ஸ்க்ரப். இந்த பாடி ஸ்க்ரப்பை எப்படி ரெடி பண்ணணும்னா 1 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் வாட்டர் எடுத்துக்கோங்க அண்ட் லாஸ்ட்டாக 1/2 ஸ்பூன் கிளிசரின். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியில் இதை வச்சு ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுட்டு நல்ல ஒரு வார்ம் வாட்டர்னால நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அண்ட் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஹேக் என்னன்னா ஃபேஷியல் ஆயில். இந்த ஃபேஷியல் ஆயிலை எப்படி ரெடி பண்ணணும்னா 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலில் 1 ஸ்பூன் காஃபி பவுடர், 1 விட்டமின் இ கேப்சூல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண அந்த ஆயிலை ஒரு குட்டி பாட்டிலில் நல்லா டைட்டான லிட்டு போட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. இந்த 1 or 2 வீக்ஸில் என்ன ஆகும்னா அந்த ஆயிலில் வந்து அந்த காஃபி பவுடர் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து டேரெக்டாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்த 5 ஹேக்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனிமேல் காஃபியை நம்ம பாடியோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னோட ரெஃப்ரெஷ்மெண்ட்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய பியூட்டி டிப்ஸ்க்கு ஐபிசி மங்கையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிசைன் நீங்கள் சொல்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அவங்க ஏதாவது வெப்சைட்லேருந்து இந்த மாதிரி டிசைன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல, எனக்கு இது பண்ணால் நல்லா இருக்குமானு அவங்களுக்கு தெரியாமையும் அந்த